நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே அன்பே, வளர்க வேதாத்திரியம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே அன்பே, வளர்க வேதாத்திரியம். உனக்குள் ஒரு மாற்றம், உங்களுக்குள் ஒரு மாற்றம், எனக்குள் ஒரு மாற்றம். இந்த 3 தலைப்பும் நல்லா கோயின்சைட் ஆகும். இந்த மாற்றத்துக்கு திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்கிறாரு, உலகத்தோடு ஒத்து ஒழுகல் பல கற்றார் கல்லார் அறிவிலார். இந்த உலகத்தோடு நம்ம இசைந்து பல நிலைகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்களோடு நம்ம ஒன்றிணைந்து பழகும்போது தான் ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஒரே மாதிரி பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயா. ஜனனி. ஜனனி எப்போ வீட்லேயும் ஒரே மாதிரி வீட்டில் ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு, 3 வேளையும் அப்படி போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு சேஞ்சஸ் வேண்டாமா? கேட்பீங்கள? அப்போ தானே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. இன்றைக்கி இது வச்சிங்கம்மா, அது வச்சிங்கம்மா, அது சூப்பராச்சு அப்படி சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாற்றங்கள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? போர் அடிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய பருவ நிலைகளும் அப்படி தான். ஆண் எடுத்தாலும் சரி, பெண் எடுத்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும், அதாவது 1லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜை பாலகன்னு சொல்கிறோம். 12லேருந்து 24 அதை விடலை சொல்கிறோம். 24 to 36 காலைன்னு சொல்கிறோம். 36 to 48 மீலி. 48 to 60 மரவோன். 60 to 72 திரவோன். 72க்கு மேலே பார்த்தீங்கன்னா முதுமகன். பாருங்கள், ஆண்களுக்கு எவ்வளோ ஸ்டேஜஸ் மாறி இருக்கு, மாற்றங்கள். ஆனால் பெண்களுக்கு 1லேருந்து 8 வரைக்கும் பேதை. 9 to 10 பெதும்பை. 11லேருந்து 14 பார்த்தீங்கன்னா மங்கை. 15லேருந்து 18 மடந்தை. 19லேருந்து 24 அறிவை. 25லேருந்து 29 தெரிவை. 30க்கு மேலே பேரிலம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? மாற்றங்கள் இருக்கு இல்லையா? மாற்றம் வேணுமா வேண்டாமா? இப்போது உடல் ரீதியாக எடுத்துக்க வச்சுங்களேன். இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா குளிர், மார்கழி மாதம் அப்படி சொல்லும்போது அந்த குளிர் சிலவங்களுக்கு எப்படா வெயில் காலம் வரும், எனக்கு ரொம்ப அனீஸியாக இருக்குது. அந்த ஆஸ்மா பேஷண்ட்டு அந்த மாதிரிலாம் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த சம்மர் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற அந்த சம்மர், அந்த ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர், சம்மர் அந்த 4 காலங்கள்லேயும் ஒவ்வொருத்தருக்கு ஒத்து போகும். ஆனால் அதே இந்த வெயில் காலம் வந்தவுடனே இந்த ஸ்கின் டிஸார்டர் உள்ள பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா எரிச்சல் தாங்க முடியாது, நைட்டு தூக்கமே இருக்காது, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. மழை காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சூழ்நிலைகள், மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? இப்போ நம்முடைய வேதாத்திரி கல்வியை நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம். என்ன மாற்றங்கள் உங்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு? உதாரணம், நீங்கள் படிச்சிட்ருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? இல்லைங்கம்மா, இந்த வேதாத்திரியத்தில் அது ஃபஸ்ட்டு பேசிக் படிச்சிருக்கீங்க. அவங்க பேருங்கம்மா? சுசிலா மேடம். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? முடிச்சிருக்கீங்க. 4 ஸ்டேஜும் முடிச்சிட்டிங்களா? 3 ஸ்டேஜ் முடிச்சிட்டிங்க. இது என்னம்மா மாற்றம் உங்கள்கிட்ட கிடச்சிது
3 அகத்தாய்வு முடிச்சிட்டிங்க இல்லையா? என்ன மாற்றங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட உங்கள் உடம்பு இதில் வந்துச்சு? இதை தெரிஞ்சவங்க யாராவது சொல்லலாம். என்ன மாற்றம்? இந்த வேதாத்திரிய கல்வியை கற்றுக்கிட்டோம், என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? மன அமைதி. வேறு? ம் ம் வேறு? ஒரு இன்ட்ராக்ஷன் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து அப்படியே ஒப்பிச்சுட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல. ஏதோ கேள்வி கேளுங்க, சொல்கிறேன். அப்படியே டாபிக் அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும். சாதிக்குங்கிற வெறி இதில் வந்துடுதா? ம் வேறு? பிடிக்கலனாலும் ஏற்பு திறன் அதிகரிச்சிருக்கு. ம் சரி, ஓகே, சொல்லுங்கள். ஓ இப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து எதிர்நீச்சல் போட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். அப்போது அந்த வாழ்க்கை பயணத்தில் கடலில் ஒரு எதிர்நீச்சல் போகிறோம் வச்சுங்களேன். அதில் ஒரே மாதிரி சீராக இருக்குமா? அந்த கடல் சீற்றங்கள் எப்படி இருக்கும்? இந்த கிரக சம்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் மாறுது இல்லையா? ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அது உணர்றீங்களா? அண்டத்தில் இருப்பது பிண்டம். அண்டத்தில் என்ன இருக்குது, பிண்டத்தில் என்ன இருக்குது? இன்ட்ராக்ஷன் வேணும். அண்டத்தில் என்ன இருக்குது, பிண்டத்தில் என்ன இருக்குது? பிண்டம்னா நம்ம பருவுடல். ம் என்ன பண்ண அண்டத்தில் என்ன பஞ்சபூதங்கள் இருக்குது? ம் பிண்டத்துக்குள்ள என்ன இருக்குது? எப்படி சொல்ல வரீங்க? அதை அந்த 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 பஞ்சபூதங்களை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ம் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், அந்த 5மே ஓடுது இல்லையா? இப்போது எளிமையாக சில விஷயங்கள் இப்போ இந்த அக்குப்பஞ்சர் ஹீலர்னால சொல்கிறேன் நான். இந்த விஷயத்தை இப்போ அந்த 5 பஞ்சபூதங்கள் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக ஓடுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஆமாம். ஜனனி நீங்களே வாங்கம்மா, நீங்களே வாங்க, இங்கே வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க, மேலே வாங்க. இப்போ எளிமையான பயிற்சி, அந்த பஞ்சபூதங்கள் நம்ம கைக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். அந்த கை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அந்த 5 பஞ்சபூதங்களும் நம்ம கைக்குள்ளே இருக்குது. எப்படி படிக்க போகிறோம்? அந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா? இந்த ஆள்காட்டி விரல் தீபம் எப்படி எரியுது? மேல் நோக்கி எரியுதா? இப்போ மறக்க முடியாதுல்ல, தீபம் மேல் நோக்கி எரியுது அப்படிங்கிறத விஷயத்த அந்த ஆள்காட்டி விரல் வச்சுக்கலாம். ஓகே. அந்த நெருப்புக்கு என்ன வேணும்? அந்த நெருப்புக்கு என்ன தேவை? எது இருந்தால் அது சுவாலை அப்படியே எரியும்? சூப்பர். ஐயா பேர் நாராயண ஐயா. ஓகே. வாழ்த்துக்கள். அப்போ நெருப்புக்கு பக்கத்தில் அந்த காற்று. எந்த விரல்? ஆள்காட்டி விரல். ஓகேவா? ஓகே. நெருப்புக்கு ஆப்போசிட் எது? சூப்பர். ஜனனிக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்போது எங்கே வச்சுக்கலாம் நம்ம? சுண்டு விரல். அப்போது நெருப்புக்கு ஆப்போசிட் சுண்டு விரல். அந்த நீர் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? சூப்பர். பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. மோதிர விரல் நீளம். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? நடுவிரல். ஹையர் அந்த லென்த்தியாக இருக்கா? ஆகாயம் வச்சுக்கலாமா? அப்போ நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், நீர் வந்துருச்சா? இப்போ நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிசீஸில் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, ஒரு ஹெட் ஏக்கோ ஒரு பிரச்சனை இருக்குது வச்சுக்கோங்களேன், ஃபீவரிஸோ இல்லை லூஸ் மோஷன், ஏதோ ஒரு ரீசன் வருது. தன்னைத்தானே எப்படி தற்காத்து கொள்வது? எப்படி தன்னைத்தானே எப்படி
தற்காத்து கொள்வதுங்கிற விஷயத்தை நம்முடைய இந்த முத்திராலால் நம்ம வந்து இதை சரி பண்ணிக்கலாம். நிலத்தை எப்படி வளப்படுத்துறது, நீரை எப்படி வளப்படுத்துறது, ஆகாயத்தை எப்படி வளப்படுத்துறங்கிற விஷயத்தை இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக நம்முடைய அதை சரி செய்து கொள்ளலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி அது ரிஃப்ளெக்ஸாலஜிலேயும் வந்துடும். பாதங்கள் மகரிஷியா, நீங்கள் இப்போ உட்காந்துக்கலாமா? மகரிஷியா வந்து நம்ம உடம்புல எத்தனாயிரம் நாடி நரம்புகள்? ஆனால் மகரிஷியா வந்து அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற நரம்புத்தில் வந்து 13,000 நாடி நரம்புகள். 13,000. அந்த 13,000 நாடி நரம்புகளும் மெயினாக நம்ம கையில் காலில் முடிச்சு, அந்த முடிச்சு ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ கணேசன் ஐயா உள்ள வராரு அப்படின்னா கணேசன் ஐயாவுடைய பிரச்சனை என்ன, உள் உறுப்புகளுடைய எது குறைபாடாக இருக்குது, அவர் என்ன உடம்புக்காரர், வாத உடம்புக்காரா, பித்த உடம்புக்காரா, கப உடம்புக்காரா, இல்லை வாத பித்த உடம்புக்காரா, இல்லை பித்த கப உடம்புக்காரா, இல்லை வாத கப உடம்புக்காரா, 6 ஸ்டேஜ் அப்படிங்கிற நம்ம பிரித்து அஸ்வர் ஹீலிங்கில் நம்ம வந்து சொல்லிடலாம். இவ்வளவு மகத்துவமான விஷயத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியை பற்றி அவ்வளோ மேன்மைப்படுத்தியிருக்காரு. இதனுடைய பிறப்பையுமே நம்ம தமிழகம்தான். அந்த விஷயத்தை நம்ம சார்ந்த முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, அது பெருசாக ஒன்று அதை சீனியர்கள் வந்து அதை அந்த விஷயத்தை 110 புள்ளிகளை வந்து கற்றுக்கிட்டு அவங்க அதை வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டிக்கடை மாதிரி இந்த ஹீலிங் தெரப்பி தான் நிறையா இருக்கும். இங்கே எப்படி இங்கே அலோபதி இருக்கிற மாதிரி அங்கே எல்லாம் மேக்ஸிமம் அதான் இருக்கும். அந்தளவுக்கு வல்லமை படைத்த இந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி இல்லை மகத்துவம் வந்து அவ்வளோ இருக்குது. எந்த விதமான மருந்து மாத்திரை இல்லாமல் நேச்சுரோபதியாக அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அருமையான அற்புதமான கலை. அந்த கலையை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மாற்றம் ஏற்படுத்தும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து தன்னமை கிடச்சிரும். உங்களுக்கு அந்த பயம்ங்கிறதே இருக்காது. நம்ம வேதாத்திரியத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே அந்த பயம், கோபம், கவலைங்கிற விஷயம் எல்லாமே நம்ம வந்து எப்படி கையாள்வது தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த வேவ் லென்த் ஆல்ஃபா, பீட்டா, டீட்டா, டெல்டா சொல்லக்கூடிய அந்த வேவ் லென்த்தை எப்படி குறைச்சிக்கிறது அது தெரியும் இல்லையா? தியானங்கள் பண்ண 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 நம்ம உடம்புக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவ்வளோ அற்புதமாக நடக்குது. ஐயா கணேசன் ஐயா பேசினாலும் சரி, நான் பேசினாலும் சரி, நாங்களாம் ஒரு கருவிகை தான். வேதாத்திரிய ஒரு கருவிகை தான். அது அருவியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அற்புதமான விஷயத்தை நம்ம வந்து நீங்கள் இங்கே கற்றுக்கலாம். இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணீங்க இல்லையா, என்ன உணர்ந்தீங்க? எதுக்காக இந்த மெடிடேஷன் பண்ணணும்? மன அமைதி. வேற அலைச்சொல். அலைச்சொல்னா என்னங்கம்மா? இப்போ நான் சொன்னேன் இந்த ஆல்ஃபா, பீட்டா, டீட்டா, டெல்டா சொன்னேன். அந்த அலைச்சொல் வேகத்தை எப்போ எவ்வளோம்மா இருக்கணும்? அது எவ்வளோ இருக்குது? இப்போ நார்மலாக எவ்வளோ இருக்குது? அது வேலைங்க இல்லைங்க. ஒவ்வொரு மெஷரிங் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு வேவ்லென்த்துக்கு ஒரு மெஷரிங் இருக்கு இல்லையா. நார்மலாக நம்ம எவ்வளோ இருக்கிறோம்? நம்ம நார்மல் பர்சனாக நம்ம வந்து எதுவுமே பண்ணலாமல் இருக்கும்போது அவங்களுடைய அலைச்சல் வேகம் எவ்வளோ இருக்குது? பதினஞ்சு வச்சுக்கலாம். ஆமாம், ரொம்ப டவுன் பண்ண வேண்டாம். டெத் கண்டிஷன் சொல்லும்போது 25. நம்ம எந்தளவுக்கு கோவப்படுறோம், ஆக்ரோஷப்படுறோம், பொறாமப்படுறோம், இது போகிறாங்க பட்சத்தில் வந்து என்ன நடக்குதுங்க? மாற்றங்கள் நடக்குது. மாற்றம் நடக்குதா? அதே டவுன் ஆகி போகிறீங்க.
ஒரு நாள் மௌனம் இருக்கிறீங்க, ஆலியாரில் போய் இல்லை இங்கே எம்கேஜி தவ மையத்திலே ஒரு நாள் மௌனம் கனெக்ஷன் ஐயா ரெடி பண்ணா வச்சுக்கலேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து பாருங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கு, அவ்வளவு அற்புதம் நடந்திருக்கு. எங்களுடைய வேலம்பாளையம் மன்றத்தில் அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் டு அப் டு 6 to 6 வச்சாங்க. எதுவுமே சாப்பிடல, கேசி அம்மாவோ எல்லோரும் வந்து அந்த தவம் எடுப்பாங்க, ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த 5 மணிக்கு மேலே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், அவ்வளவு ஆனந்தம். ராஜ்குமார் ராஜ்குமார் வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவும் ஒரு நடக்கும் இல்லையா, ஒரு 2 மாற்றங்கள் இருக்கும் இல்லையா. எங்கள் வீட்டுக்காரம்மாவெல்லாம் வந்து பார்த்தோன்னே அவ்வளோ சாந்தமாக சுரூபியாக அப்படியே ஃபேஸில் அவ்வளோ ததும்பி இருந்ததை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு ஒரு ஒரு விஷயத்த சொன்னாங்க, சங்கடமான ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு வந்து அந்த சவுண்டு வரல, இமோஷன் வரல, டென்ஷன் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஓகே, நடந்து போச்சு, இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பொறுமை காத்து அந்த 2 மாதமாக இருந்து வாழ்த்தி என்னோட கீழே டெனண்ட் அந்த பொருளை மீட்டணும். மித்தம் எல்லாமே கிடைக்கல, எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டார். ஆனால் மகரிஷி எனக்கு வந்து அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை, பொறுமைங்கிற விஷயத்தை, வாழ்த்துங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. அதை ஃபாலோ பண்ணோம், வாழ்த்திக்கிட்டே இருந்தோம். அவ்வளோ அற்புதம் நடந்து அந்த என்ன பொருளை கொடுத்தோமோ பொருளை மீட்டியாச்சு. அப்போ மகரிஷி எவ்வளோ விதமான வேதாத்திரி கல்வி நமக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அற்புதம் நடந்துருக்குல்ல, மாற்றங்கள் நடந்துச்சா இல்லையா. அதே ராஜ்குமார் வந்து வேதாத்திரத்தில் இருந்து இல்லாத போது பார்த்தீங்கன்னா வேறு விதமாக தான் இருக்கும். ஆக்ஷன் ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கு, எல்லாரும் வறட்சி ஆயிட்டாங்க. இன்னொரு அற்புதம், எனக்கு இந்த டர்பன் மேலே அவ்வளவு அபரிதமான சந்தோஷம். எனக்கு செய்யணும், அதாவது வியர் பண்ணணும்னு ஆசை, பல 10 வருஷமாக செய்யணும்னு ஆசை. ஒவ்வொரு இயக்கத்திலையும் சரி, அந்த முஸ்லீம் எடுத்தாலும் சரி, அவங்களுடைய 5 முறை அந்த தொழுகு முறைகள், கிறிஸ்டின் எடுத்திங்கன்னா அந்த சண்டையான அந்த அசம்பிள் ஆகிற முறைகள், இந்துஸ்லேயும் அதே மாதிரி ஒவ்வொரு முறைகள்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு மேன்மைப்படுத்துவதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம வந்து உள்வாங்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ எனக்கு இந்த டர்பன் சிரசே பிரதானம். எப்படி இந்த சிரசு அவ்வளவு பிரதானம், அவ்வளவு முக்கியம். இந்த ஆக்னி துரியத்தை வந்து நம்ம எப்படி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அந்த சிரசே பிரதானத்தில் வந்து நம்ம செய்யணும் ஆட்டோம். ஐயா கணேசன் ஐயா வந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தார், எனக்குள் ஒரு மாற்றம். அப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி டுடே திஸ் நவ் நான் இதை இப்போ தான் வேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய நண்பர் 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் நான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டேன். ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். அப்போ ஒவ்வொரு நிகழ்விலும் மாற்றம் ஏற்படுத்திருக்கா இல்லையா, அதை கண்கூட பார்க்குறோமா இல்லையா. உங்களில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்திருக்கா, இந்த வேதாத்திரி கல்வி ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்கா. இன்ட்ராக்ஷன் வேணும், யாருக்குமே இல்லையா. சொல்லுங்க, அதான் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, விஷயம் சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த அக்கு ப்ரெஷரில் 14 புள்ளிகள் யாராவது சொல்ல முடியுமா? எதுக்கு சார் 14 புள்ளிகளை வந்து நம்ம பண்ணணும்? இல்லை, ஏன் பண்ணணும் அதை?
ஐயாலாம் எனக்கு ரொம்ப ஃபெமிலியாக தெரியுது இவர். ஐயா உங்கள் பேருங்க? நவீன்குமார் வந்து நம்ம 10 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கீங்க நீங்கள்? உட்காருங்க. இந்த நான் கேட்குற அப்படின்னா இந்த வேதாத்திரியை தான் கேட்குறேன். பிஏ முடிச்சிருக்கீங்க. ஓகே, சொல்லுங்கய்யா. அந்த அக்குப்ரெஷர்னா என்ன? ஆமாம், இதில் வேதாத்திரியில் பிஏ முடிச்சிருக்காரு. இன்ட்ராக்ஷனாக தான் நல்லா இருக்கீங்க. கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே வைக்கிறோம்? இது என்னது, நெகட்டிவ் பாயிண்ட்டா பாசிட்டிவ் பாயிண்ட்டா? இது கொடுக்குறோம் இல்லையா, 3 விரல்கள் படுறது இல்லையா? பாசிட்டிவ் பாயிண்ட்டா நெகட்டிவ் பாயிண்ட்டா? நெகட்டிவ் பாயிண்ட். நம்பர் 1 இது 1. நம்பர் 2 எங்கே கொடுக்குறோம்? ஹார்ட் கொடுக்குறோமா? அநாகதம் பாயிண்ட்டு. அப்புறம் அது கீழே 1, தொப்புளுக்கு மேலே அந்த 3 வந்துடுதா? அப்போ தொப்புளை சுற்றி 4 8 1 3 4 மொத்தம் 6 வந்துடுதா? அடுத்து 11 இந்த நெஞ்சு கூடல வந்து லிவர் பாயிண்ட்டு. 11 12 13 14 மலைக்குடல். ஏன் கொடுக்கணும்? ஏன் இதை எடுக்க வேண்டாங்கிறாங்க? அப்படியே நிற்கிதா? இதான் மெயின். அதுதான் எர்த்து பாயிண்ட்டு. ஆமாம், சப்போஸ் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியலையா? திருப்பி முதலேருந்து தான் ஆரம்பிக்கணும். 4வது பாயிண்ட் முடிச்சுட்டு கை எடுத்துட்டிங்கன்னா, கொசு கடிக்கணும் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கணும். இல்லைன்னா பலன் கிடைக்காது. ஓகேவா? பார்த்து 14 புள்ளிகளை எதுக்கு சார் செய்யணும்? அதாவது ஐயாவுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ அற்புதங்க. ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஞானத்தை வளர்த்துக்குங்க. சொன்னாங்க செய்யணும் அப்படின்னு செஞ்சோம்னா அதுக்கு உண்டான ஒரு விடை கிடைக்காது. உணரணும், படிக்கிறதில்ல, உணரணும். அதை உணர்ந்து செஞ்சு பாருங்க. உணர்ந்து அதை செஞ்சு பாருங்க, அவ்வளவு மகிமை இருக்கு. ஆ 30 செகண்ட் ஒவ்வொரு புள்ளிக்கும் நீங்கள் 30 செகண்ட் வச்சா எப்படி அந்த உணர்வு விஷயத்தை எப்படி நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அதை செஞ்சனால தான் நான் ஹீலராக வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். ஐயா இப்போ நீங்கள் இப்போ துரியதவன் ஐயா எடுத்தார், நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? இல்லைங்க, இப்போது தவங்கிறது உடனே இல்லாமல் அந்த சொன்ன மாதிரி இந்த வேவ்லென்த் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வேவ்லென்த்துக்கு வர்றதுக்கு நம்ம வந்து அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகி நம்ம வந்து அதிலே தான் இருக்கணும், ட்ராவல் பண்ணணும். எந்நேரமும் அந்த ட்ராவலிங்கில் தான் இருக்கணும். நம்ம எப்படி ஆக்னியில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோமா, துரியத்தில் வண்டியை ஓட்டுறோமா, நைட் ஆனால் வண்டியை ஆஃப் பண்ணுறீங்களா இல்லையா? யார் ஆஃப் பண்ணுறீங்க? யார் அப்புறம் எப்படி நீங்கள் காந்த சக்தியை நிற்கும் சொல்லுங்கள்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், வண்டியை ஓட்டணும், நைட் படுக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்ல, சாந்திதம் எடுக்கணும்ல. ஆமாம்யா, தூங்கும்போது அந்த சாந்திதவத்தில் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிப்பார். அப்படியே ஜம்
அப்போ தான் ஒரு மாற்றம் ஏற்படுத்தும், இல்லைனா ஒன்றுமே தெரியாது. ஆமாம், மாற்றம் வேண்டுமென்றால் உங்களுக்கு மாற்றம் வேணும்னா ஐயா சொல்கிற விஷயத்தை உணர்ந்து புரிந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாம் மாற்றம் ஏற்படும். இன்னொரு அற்புதம்னு இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போது நம்ம ஒரு வண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, 2 வீலர் எடுத்துருக்கோம், 4 வீலர் எடுத்துருக்கோம். அதை நம்ம லைசன்ஸ் எடுத்திருக்கோம், இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுவோம், ப்ளஸ் கண்டிப்பாக வண்டிக்கு ஏஎம்சி போட்டு இயர்லி த்ரைஸ் வண்டி சர்வீஸ் கொடுத்துருமா இல்லையா? கொடுக்குறீங்களா இல்லையா? இப்போ உங்கள் வண்டிக்கு என்ன பண்ணுறீங்க? உங்கள் வண்டிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்புறம் எப்படி மாற்றம் ஏற்படுத்தும்? ஒன்றுமே பண்ணலைன்னா எப்படி மாற்றம் ஏற்படும்? அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வள்ளலார் மக்கள் மகரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை. என்ன சார் தினம் இருமுறை? மலம் கழிக்க வேண்டும், காலை மாலை. வாரம் இருமுறை ஆயில் பாத். ஜென்ஸுக்கு எப்போ குளிக்கணும்? புதன் சனி, பெண்கள் செவ்வாய் வெள்ளி. செய்கிறோமா? எத்தனை பேர் செய்கிறீங்க? சூப்பர், வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள், எனக்கு அற்புதம். நான் புதன்கிழமையும் செஞ்சிட்டேன், சனிக்கிழமையும் செஞ்சிட்டேன். அந்த நிறைவு வேணும் நமக்குள்ள. இந்த பருவுடலை, இந்த சொத்தோட மதிப்பு எவ்வளவு? இந்த பருவுடலில் மதிப்பு எவ்வளவு? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லைங்கிறீங்க, கோடி கோடி விஷயம் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாதம் இருமுறை, அது வருடம் இருமுறை. கல்யாணமானவர்களுடைய தாம்பத்தியம் 2 மாதம் இருமுறை, அது வருடம் இருமுறை. மாதம் இருமுறை கல்யாணமானவங்க, வருடம் இருமுறை பேதிக்கும் பாரு. சாப்பிட்றோமா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் மட்டும் சாப்பிட்ருக்கீங்க, எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? அப்போது உள்ளே இருக்கிற கழிவுகள், இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஸ்பைசியஸாக ஜன்னைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பைசியஸ் ஃபுட்டு வீட்டில் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க, சூப்பராக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்க. திருப்பி அம்மா கொஞ்சம் அந்த பாத்திரத்தை விளக்கி வச்சுருத்தாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. நீங்களே அதை ரொம்ப ஸ்பைசியஸான அந்த பாத்திரத்தை நீங்கள் வளர்க்கவே முடியல. என்ன நடக்குதுங்க? பாத்திரத்தில் ரொம்ப சாயில்டு இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் அம்மா எனக்கு போகவே மாட்டேதும்மா, என்ன பண்ணுறீங்க? அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? உடனே அதில் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி ரெடி பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் இன்டேக்கை எடுத்துருக்கீங்களே, அந்த ஆயில்டு ஃபுட் எடுத்துருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அது எப்படி இருக்கும்? உள்ளே போனால் எப்படி இருக்கும்? அந்த உட்புற சூழல்களை பூரா அப்படியே செதுதான், அப்படியே ஃபுல்லாக பேஸ்டியாக உட்காந்துரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே போச்சுன்னா என்னாகும்? நம்ம அது க்ளீன் பண்ணுறதே இல்லையே. என்ன பண்ணுறோம்? அந்த காலன், அந்த அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரத்தத்துக்குள்ளோட படிமான இருக்கிற அந்த இதற்குள்ள குடல் உறிஞ்சிகளை என்ன பண்ணுறோம்? ஒன்றுமே பண்ணுறோம். அதுக்கு தான் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். என்ன நடக்கும்? அப்போ ஒரு பேதி மாதிரி சாப்பிட்டா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? எப்படி வரும்? எத்தனை இடம் வரும்? அவங்க ஒவ்வொருத்தருடைய உடல்வாக பொறுத்து. சாதாரண பூச்சி மருந்து நான் கொடுத்தாலே, சார் ஒன்றுமே வேலை செய்யலை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள், சார் 12 தடவை போகுது சார்.
க்ரீனிஷாக போகுது, ஒயிட்டிஷாக போகுது, எல்லோவிஷாக போகுது, எல்லாம் உள்ளே இருக்கிற கழிவுகள். அதை அந்த சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும், பார்க்கணும். ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பு எப்படி எப்படி நடக்குது. டே டு டே, டெய்லி யாராவது டெய்லி எழுதுறீங்களா? அன்றாடம் நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன பண்ணேன் எழுதுறோமா? எழுதி பாருங்க. வரவு செலவு கணக்கு, எல்லா விதமான எல்லாத்தையும் நீங்கள் எழுதி பாருங்கள். அவ்வளோ அற்புத மாற்றங்கள் ஏற்படுங்கம்மா. எல்லாம் மாற்றத்துக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். இன்னையிலேருந்து நீங்கள் அதை எழுதி பாருங்கள், ஒரு அற்புதம் நடக்கும். நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், மதியம் என்ன சாப்பிட்டோம், நைட் என்ன சாப்பிட்றோம், இப்போ இங்கே வந்தோம், எல்லாமே விஷயத்தை எழுதுங்க. அது கோத்ரோ பண்ணி பாருங்கள்.